ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா மகள் பரிமளா சிவகுமார் vlogs. நம்ம இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வதக்கலாம். 1.5 கிலோவுக்கு நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். வெங்காயம் கலந்து போட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு போட்டாச்சு. 2 தக்காளி நறுக்கு வச்சுது அதுவும் போட்டாச்சு. சோம்பு இந்த அளவுக்கு போட்டால் போதும். காலையிலே போய் என் வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. 3 கிலோ மீன். இது நம்ம பாதி வந்து குழம்பு வைக்க போகிறோம், பாதி வந்து பொரிக்க போகிறோம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்க தனியாக. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், போதுமான எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 1 சிட்டிகை பெருங்காய பொடி, கருவேப்பிலை இல்லைங்க. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தில் அப்படியே நெருக்காமல் போடுவோம். நல்லா வணங்குங்க. வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சது அரைச்சாச்சுங்க. தேங்காயும் அரைச்சாச்சு. நம்ம புளியும் நம்ம கரைச்சி வச்சாச்சு. அடுத்தது நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் வைக்கணும். நல்லா இந்த மசாலாவை வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த பச்சை வடை போகும். அதுக்குள்ளேயே நம்ம கல்லுப்பூவில் போட்டுக்குவோம். கல்லுப்பு போட்டு நல்லா இப்படி வணக்கிட்டுங்க. போடணுங்க. மீன் குழம்பு பொடி 1.5 கிலோவுக்கு. மீன் குழம்பு பொடியும் போட்டு நல்லா வணக்கணும். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது வந்து 1 கொதி வரட்டுங்க. மசாலா எல்லாமே அரைச்சி ஊற்றியாச்சு. மிளகா பொடியும் போட்டாச்சு. இது 1 கொதி வந்த பின்னால் நம்ம தேங்காய் அரைச்ச தேங்காய் பால் இப்படி கையை வச்சு நம்ம ஊற்றிக்குவோங்க. ஏன்னா அது தேங்காய் அரைச்சது சக்கையாக இருக்கும். இப்படி இந்த அளவுக்கு புளிஞ்சுட்டால் போதுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்ட்டு நம்ம பார்த்துக்கலாங்க. கரெக்டாக இருக்குது. அடுப்பில் குக்கர் வச்சாச்சுங்க. சாதத்துக்கு விசில் போட்டுருவோம். குழம்பு கொதிக்குதுங்க. இந்த டைமில் வந்து நம்ம மீன் போடுவோம். சிம்மில் வச்சுட்டு போட்டுக்குவோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம பொரிக்கிறதுக்கு மீன் தடவி வச்சாச்சுங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். கொதிக்குதுங்க. ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தலை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோங்க.
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு விட்டால் போதும். ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொரிச்சு மீனை எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வெந்துருச்சு. ஆயிடுச்சுங்க. இப்போ பரிமாறணும். ஃபஸ்ட்டு எங்கள் சித்திக்கு தான் கொடுக்க போகிறோம். மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எச்சு ஊறுதுங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், அவ்வளோதாங்க. எங்கள் சித்திக்கு கொடுப்போம். சித்தி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள். சரி. நல்லா இருக்கு பண்ணுறா, சூப்பராக செஞ்சுருக்குறேன் எனக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. குழம்பு பார்க்கலாம், குழம்பு எப்படி இருக்குன்னு. குழம்பும் நல்லா இருக்குது. புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க.